இந்தியா மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. அதை சொல்ல போனோம்னா, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி திருத்தணியில நடந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. அதை பத்தி விரிவா பேசுறதுக்கு நம்ம கூட வலதுசாரி ஆதரவாளர் டி.கே. வேல்முருகன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். தற்பொழுது 2-3 நாட்களுக்கு முன்னாடி திருத்தணியில நடந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடா மக்கள் மத்தியில பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. இத இந்த ஆளுகின்ற அரசாங்கம் எப்படி தடுக்க போகுது? இந்த சம்பவம் எதனால நடந்தது? திருத்தணியில நடந்த சம்பவம் நடக்க கூடாதது. அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு இழுக்கு, ஒரு தலைகுனிவு. எந்த மாதிரி சூழ்நிலையில இது நடக்குதுன்னா, 18 வயதை கூட தாண்டாத இளைஞர்கள் ஒரு கூட்டு கொலை முயற்சி செய்யறாங்க. ஒரு படுகொலைய நடத்த திட்டமிடுறாங்க. எந்த சூழ்நிலைய அப்படின்னா, கஞ்சா போதையில வட இந்தியாவை சார்ந்த, குறிப்பாக ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். உடல் உழைப்பை தமிழகத்திற்கு கொடுக்கிறதுக்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலை செய்ய வந்த ஒரு கூலி தொழிலாளிய எந்த விதமான ஒரு அடிப்படை காரணமும் இல்லாம பொது வெளியில 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு பட்டாக்கத்தியை எடுத்துக்கிட்டு போய் மிரட்டுறாங்க, கண்டமேனிக்கு வெட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல அவர் மூழ்கி கிடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உதவியில அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார். வெறும் 18 வயது கூட நிரம்பாத 4 இளைஞர்கள் இதை பண்றாங்க அப்படின்னா, தமிழகம் எங்க போய் நிக்குது? இதற்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆளும் கட்சி இந்த சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு நாங்க கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம், ஜீரோ கஞ்சா கல்டிவேஷன் தமிழகத்துல நிலவுதுன்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியினுடைய ஒரு அமைச்சர் குறிப்பிட்டு பேசுறார். இந்த சூழ்நிலையில திருத்தணி மட்டுமல்ல, திருத்தணி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஏன் இன்னைக்கு தாம்பரம், இந்த பகுதிகள் எல்லாம் சில கொலைகள் நடந்திருக்கு, சில கொலை முயற்சிகள் நடந்திருக்கு. பொது வெளியில போதை மிதமிஞ்சிய சூழல்ல இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் அனுதினமும் பிற மாநிலத்தில் இருந்து பிழைப்பு தேடி வந்த தொழிலாளர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய நபர்களால் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட வண்ணமா இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழகத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு இதற்கு வெட்கி தலகுனியணும். இந்தியா முழுக்க தமிழகம்னா ஒரு பாதுகாப்பில்லாத மண் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைய இவர்களுடைய ஆட்சி நிறையும் தருவாயில உண்டு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இந்த அரசும். இது தற்பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பத்தி மணிப்பூரின் முன்னாள் முதல்வர் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒடிசாவுடைய தற்போதைய முதலமைச்சரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் இந்த சம்பவத்தை பத்தி எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதை எப்படி அவங்க மக்கள் முறையில இதை நியாயப்படுத்துறாங்களா, இதை எப்படி மக்கள் முன்னாடி இந்த கருத்தை கொண்டுட்டு போறாங்க? இப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு தமிழ் மண்ணில நடந்துட்ட பிறகு இந்தியா முழுக்க இது முதல்ல பேசுபொருளாயிருக்கு. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்ல முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூருடைய முன்னாள் முதல்வர் தமிழக முதலமைச்சருக்கு, தமிழக அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார். வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வந்த ஒரு இளைஞர் தான் அந்த கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான
சுராஜ் அவர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு கோரமான தாக்குதல் இந்தியா முழுக்க நம்ம மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயமே மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கடந்த பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல பீகாருடைய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினரால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு உடனே தமிழகத்தில் ஆட்சி செய்து இருக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய ஒட்டு தசையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பிரதமர் மோடி ஏதோ தமிழக மக்களையே குற்றம் சாட்டிட்டாருங்கிற வீதத்துல எதிர்ப்பு பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மோடி எந்த சூழ்நிலையில பண்ணாருன்னா, திமுகவினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் பீகார் சார்ந்த தொழிலாளர்களை ரொம்ப மலிவா பேசி இருக்கிறாங்க. தயாநிதி மாறன்ல ஆரம்பிச்சு RS பாரதியில இருந்து TR பாலுல இருந்து ஏன் முதலமைச்சர் வரைக்கும் ரொம்ப மலிவா நடத்தியிருக்காங்க. இவர்களுடைய அரசியல் வெறுப்பு அரசியலுடைய தொடர்ச்சியான விளைவுதான் இது மாதிரியான தாக்குதல்கள் தமிழ் மண்ணில் நடந்தேறி வருகிறது. பொதுவாக இந்த தாக்குதலுக்கு சில காரணங்களை நம்ம சொல்லலாம். பிரதானமானது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போயிருக்கு. ஏன்னா அனுதினமும் கொலை கொள்ளை இல்லாத நாளே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நிலவிட்டு இருக்கு. அதை கடந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கிராமங்கள்லயும் இன்னைக்கு சாராயம், கஞ்சா, மெத்தபெட்டமின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சகஜமாக கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஆளுகின்ற அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நாங்க 0% கொண்டுட்டு வந்துட்டோம், புழக்கத்துல அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் உண்மையிலே தமிழகத்துல தான் இருக்கிறாரா? அவர் தமிழ்நாட்டுக்கு தான் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறாருன்னு நமக்கு ஒரு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. ஏன்னா 31/12 இந்த நாள்ல 10 கிலோவுக்கு மேல புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக கஞ்சாவை கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. சென்னையில காவல்துறை இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு சுகாதாரத்துறை அமைச்சர்? அதுக்குதான் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது போல ஏதாவது எங்கேயாவது தவறுகள் உங்கள் பார்வையில நடந்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த மட்டில இந்த போதைப் பொருட்கள் புழக்கம் அப்படிங்கிறது முன் எப்போதும் இல்லாத அளவு தமிழகத்துல உச்சத்தை தொற்றிருக்கு. நீங்க கள்ளக்குறிச்சியில நடந்த விஷச்சாராய சாவுகள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. அதையும் கடந்து உதயநிதியினுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியே சர்வதேச அளவுல போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள்ல முக்கியமாக மாஃபியாவா செயல்பட்டார் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல சிபிஐ NIA இது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் சிறையில தான் இருக்காங்க. இப்படி ஒரு அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழகத்துல போதை கலாச்சாரத்திற்கு உட்பட்ட வகையில தமிழகத்தை மொத்தமா மாத்திருக்காங்க. அது கிராமங்கள்ல இருந்து நகரம் வரைக்கும் முழுக்க பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருத்தணியில நடந்த சம்பவம் சிறார்களால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக இந்த சிறார்களால நடக்கக்கூடிய சம்பவம் மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது. இது போல தொடர்ச்சியா சிறார்களாலேயோ இல்ல மக்களாலேயோ எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம இருக்க இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது? இந்த அரசாங்கத்தால் தீர்வை எட்ட முடியும்னு தமிழக மக்கள் இன்றைய சூழ்நிலையில நம்ப முடியல, நம்பல.
ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் இதற்கு தீர்வா இருக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் மன்னிப்பு கோரலாம், அரசாங்கத்தை மக்களும் மன்னிக்கலாம். ஆனா 27ஆம் தேதி இந்த அசம்பாவிதம், நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சுராஜ் சம்பந்தப்பட்ட அசம்பாவிதம் திருத்தணியில் நடந்திருந்தது. 27, 8, 9, 30, 31 இந்த 5 நாட்கள்ல 5 சம்பவங்கள் தாம்பரத்துல, மீண்டும் ஒரு முறை திருத்தணியில, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல இப்படின்னு சொல்லி இந்தியாவின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மைக்ரேண்ட் லேபர் மீது தமிழகத்துல கொலைவெறி தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ திருப்பூர்ல இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நடைபெற்று இருக்குது. அப்போ மக்கள் மத்தியில காவல்துறை எப்படி தன்னுடைய பவரை பயன்படுத்துவாங்க? ஏன்னா காவல்துறையே வந்து ஆயுதம் வச்சு தாக்குறாங்க. இது எதனுடைய முன்னோட்டமா போயிட்டு இருக்கு? இந்த தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? தமிழக அரசு குற்றவாளிகளை கையாளக்கூடிய வலுவான ஆட்சியை இப்ப வந்து நடத்தல, அல்லது குற்றவாளிகளுக்கான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் காவல்துறையே திடமான சக்தியாக இவர்கள் செயல்பட அனுமதிக்கல. நம்ம அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா திருப்பூர்ல அந்த நடந்த நம்மளுடைய காணொளிகளை தமிழக மக்கள் எல்லாரும் பார்த்திருப்போம். நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில, பிற காவலர்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு ஹெட் கான்ஸ்டபிள ஒருத்தர் போதையில இருக்கக்கூடிய நபர் கத்திய கொண்டு வெற்றத்துக்கு வேகமாக ஓடுறான். அந்த காவல்துறை அதிகாரி பயந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கிறார். அப்படின்னா காவல்துறைக்கே இந்த சூழ்நிலை வந்ததுன்னா தமிழக மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இந்த பலவீனமான அரசாங்கம் தமிழகத்துக்கு எதற்கு? வேற என்னெல்லாம் காரணமா நினைக்கிறீங்க இந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் நடக்கிறதுக்கு? பொதுவாக தமிழகத்துல ஒரு கலாச்சாரம் இருக்கு. வெறுப்பு அரசியல் இந்தியா முழுக்கவே தமிழகம் மாதிரி வேறொரு மண்ணில் நடந்தேறது இல்லை. ஆளும் கட்சிங்கிறது தமிழகத்துல திமுக அடிப்படையில வெறுப்பு அரசியலால் வளர்ந்த ஒரு கட்சி. அவ இந்தியாங்கிற நாட்டையே அவர்கள் வந்து அடிப்படையில ஏத்துக்கிறது இல்லை. அதனாலதான் ஒன்றிய அரசின் குறிப்பிடக்கூடிய ஒரு காரணம் இருக்கு. குறிப்பாக திமுக, சீமான், திருமாவளவன், வேல்முருகன், இந்த அரசியல் கழிவுகள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் வடக்கன், வட இந்தியா, தென்னிந்தியா, மொழி ரீதியான பிரச்சனைகள், இப்படி தமிழகத்துல வெறுப்பு அரசியலை, இன வெறுப்பு அரசியலை பேசி பழக்கப்பட்டுட்டதுனால இதுவும் ஒரு பிரதான காரணமாக இது மாதிரியான அசம்பாவிதங்களுக்கு இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ திருத்தணியில நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த சுராஜிக்கு வந்து திமுக அரசாங்கம், இப்ப ஆளுகின்ற நம்ம தமிழகம் அரசாங்கம் எந்த விதத்துல உதவி பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ அவர் எங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு? அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவியோ பண உதவியோ மற்றபடி ஏதாவது இந்த அரசாங்கம் செய்யறாங்களா? 29ஆம் தேதி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரக் கார்க்கு வந்து அரசாங்கத்தின் சார்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தறார். அதில் அவர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, இந்த அசம்பாவிதம் உண்மை, 4 பேர் இருக்கக்கூடிய மைனர் குழுக்களால் இந்த அசம்பாவிதம் நிகழ்த்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட வெட்டுக்கள் சுராஜினுடைய மீது வெட்டப்பட்டிருந்தது. அதில் 20க்கும் மேற்பட்ட வெட்டுக்கள் அவருடைய முகத்தை மையப்படுத்தி வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவர் ஒத்துக்கிறார். அவர் திருத்தணியில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில பொதுமக்களால் முதலில் அனுமதிக்கப்பட்டு, அவர் ஆபத்தான சூழ்நிலை இருந்தனால திருவள்ளூர்
அரசு மருத்துவ கல்லூரிக்கு உடனடியாக அவர்கள் வந்து சிகிச்சைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அங்கு அவர்கள் சிகிச்சை கொடுத்திருக்காங்க. வெறும் 24 மணி நேரத்துல, அதாவது அடுத்த நாளே அவர் வந்து தமிழகத்தில் இருந்து தன்னுடைய சொந்த பகுதிக்கு அவராக விருப்பப்பட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஐஜி விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு அடிப்படையில அதிலே ஒரு பலத்த சந்தேகம் இருக்கு. வெட்டுக்காயம்ங்கிறது அடிப்படையில ஆறுவதற்கு, குணமடைய 1 மாதத்திற்கு மேல் ஆகும். ஆனால் 30க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் அவர் மீது இருக்கு. அப்படின்னா அவர் வந்து குணமடைஞ்சு போயிட்டாரா அல்லது அவராகவே வந்து போயிட்டாரா, அவர் உண்மையிலே போனாரா, ஐஜி சொல்வது உண்மையான தகவல் தானா அப்படிங்கிறத ஒரு சந்தேகத்திற்கு உட்பட்டதா இருக்கு. இதுதான் இந்த நிமிடம் வரை தமிழக அரசு இது தொடர்பாக ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடிய செய்தி. தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வீடியோ பதிவிடுறதுக்காக இந்த இளைஞர்கள் மத்தியில, நம்ம தமிழகத்து இளைஞர் மத்தியில வந்து அந்த பட்டாக்கத்தியை வைத்து வீடியோ மேக் பண்ணி அதை வந்து சமூக வலைதளத்துல பதிவிடுற மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தணும்னா இந்த தமிழக அரசு என்ன பண்ணணும்? பொதுவாக இந்த பட்டாக்கத்திகளை பயன்படுத்தி ரீல்ஸ் போடக்கூடிய நபர்களை காவல்துறை கைது செய்துட்டு தான் வருது. பல நேரங்களில் நம்ம அதை பார்க்கிறோம். ஆனா அடிப்படையில ஒரு கேள்வி எப்படின்னா, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரே தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லயோ கட்சி நிகழ்ச்சிகள்லயோ கத்தியை தூக்கி பெரிய வீரன் போல புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கிறார். இதுவெல்லாம் எப்படி நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியும்? இதுவெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இதற்கு இருக்கலாம். அதையும் கடந்து தமிழகத்துல சில அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் சில இயக்குனர்களும் தங்களுடைய படங்கள்ல புரட்சிங்கிற பேருல இது மாதிரியான மலிவான கலாச்சாரங்களை புகுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சமீப காலங்கள்ல. இது வந்து சமூகத்துல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக அரசு முழுக்க தன்னை திருத்திக் கொள்ளணும், மாற்றிக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா தமிழக மக்கள் கிட்ட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிருப்திக்கு இந்த அரசு 2026ல பழியாக கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த திருத்தணி சம்பவத்துல பாதிக்கப்பட்ட சுராஜ் வந்து மிகவும் கவலைக்கிடமா தான் ஆரம்பத்து கட்டத்துல இருந்தார். ஸோ இப்போ வந்து அவர் எப்படி இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அவரு சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் சார்பாகவும் நம்மளுடைய இந்தியா மீடியா சேனல் சார்பாகவும் கடவுளை வணங்கிக்குவோம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.